வணக்கம் மக்களே! Apple நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அத வாங்குறதுக்கு எத்தன பேர் லைன் கட்டி நின்னுட்டு இருக்காங்க பாருங்க. ஜப்பான்ல கவாசக்கிங்கிற பிளேஸ்ல இருக்கிற Apple ஷோரூம்க்கு தான் ஒரு வாட்ச் வாங்கலான்னு போயிருந்தோம். அங்க தான் ஒரு புது விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன். மோஸ்ட்லி ஷோரூம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வாட்ச் வந்து ஒரு எலாஸ்டிக் வயரோட சேர்த்து டேபிளோட சேர்த்து வச்சு டை பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளால அந்த ப்ராடக்ட்ட கையில எடுத்து பார்க்க முடியும். ஆனா எடுக்கும்போது அந்த எலாஸ்டிக் வயரும் சேர்ந்தே தான் வரும் ஃபோனோட. ஆனா இங்க வந்து அந்த மாரி எதுவுமே டைப் பண்ணி வைக்கல. ஃபோனு, வாட்ச், ஐபேட்ன்னு எல்லாத்தையுமே இந்த மாரி ரொம்ப ஃப்ரீயா தான் வச்சிருந்தாங்க டைப் பண்ணாம. அப்ப நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, ஜப்பான்னாலே ட்ரஸ்ட் தான். ட்ரஸ்ட்ட பேஸ் பண்ணி இங்க நெறைய விஷயம் நடக்கும். அதுல ஒன் ஆஃப் த விஷயம் தான் இதுவும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப உண்மையா இருக்கிறனால தான், நம்பிக்கையோட இந்த மாரி ஃபோன டைப் பண்ணாம வைக்கிறாங்க டேபிள் மேல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் உலகத்திலேயே ஜப்பான்ல மட்டும் தான் ஆப்பிள் ஷோரூம்ல இந்த மாதிரி டைப் பண்ணாம வச்சிருப்பாங்க அப்படின்னும் நான் கேள்விப்பட்டேன். இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா, தப்பான்னு எனக்கு தெரியல. உங்க யாருக்கா தெரியும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். நான் லாஸ்ட்டா சிங்கப்பூர்ல இருக்கிற ஆப்பிள் ஷோரூம் போனேன். அங்கேயுமே ப்ராடக்ட்ஸ்லாம் டைப் பண்ணி வச்சிருந்த ஞாபகம் தான் எனக்கு இருக்கு. அண்ட் இந்த ஆக்சஸரீஸுமே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு கண்ணாடி பாக்ஸ்க்குள்ள வச்சு அத லாக் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? இங்க அதையுமே ஃப்ரீயா தான் வச்சிருந்தாங்க. நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அந்த மாரி தான் வச்சிருந்தாங்க. அண்ட் எப்பவும் இருக்கிற மாரி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இப்போ பயங்கர டிமாண்ட்ல தான் போயிட்டுருக்கு ஜப்பான்லயுமே. எந்த ஷோரூம் போனாலுமே நம்ம கேட்கிற மாடல் இல்லன்னு தான் சொல்றாங்க. மேபி இன்னும் 1 ஆர் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா எல்லாம் கொஞ்சம் ஸ்டாக்ல வர ஆரம்பிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நாங்களும் வந்து வாட்ச் வாங்கிட்டு அப்படியே ஒரு கடைக்கு போய் சாப்ட்டுட்டு, சாப்பிடுற இடத்துலயே உட்காந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஆர்வத்துல அதெல்லாம் போட்டெல்லாம் பார்த்துட்டு, அங்கேயே உட்காந்து எல்லாம் மைக்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் சாப்பிட்டு வெளிய வரும்போது தான் பார்த்தேன், இங்க வந்து ஆக்சுவலா பேஸ்பால் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர்ல எப்படி கிரிக்கெட் ஃபேமஸோ அதே மாதிரி, அந்த டிவி இருக்கு இல்லையா? பெரிய ஸ்க்ரீன் அதுல வந்து ஆக்சுவலா பேஸ்பால் மேட்ச் ஓடிட்டு இருந்தது. இங்க நெறைய பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருச்சு போல எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ எப்படி நம்மளுக்கு பீச்லலாம் ஐபிஎல் ப்ளே பண்ணுவாங்க, அந்த மாரி இங்கேயும் பண்ணிட்டு இருந்தாங்க.